லங்கா தமிழ் நியூஸின் பிரதான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு முடிவு கட்டும் அரசு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது. ஜனாதிபதி அனுரு அதிரடி அறிவிப்பு. காலையில் சடலமாக கிடந்த இளைஞன் யாழில் இளந்தமிழ் வித்துவான் எடுத்த விபரீத முடிவு. முன்னாள் அமைச்சரின் மகன் கைது, நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு, நீடிக்கும் விசாரணைகள். அஸ்வசம பெறுபவர்களுக்கு வந்து அதிர்ச்சி தகவல், இனி இவர்களுக்கு கொடுப்பனவுகள் இல்லை. 32 உயிர்களை காவு கொண்டு இரட்டை நிலநடுக்கம், வெனிசுவேலாவில் சுனாமி எச்சரிக்கையும் விடுவிப்பு, பதற்றத்தில் தவிக்கும் அயல் நாடுகள். அடுத்த சில மாதங்களுக்குள் பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் 1979 பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்ட போது நீண்ட காலமாக சிறப்பு விதிகளும் தற்காலிக சட்டங்களும் கொண்டுவரப்பட்டன. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஓராண்டுக்கு ஒரு தற்காலிக சட்டமாக கொண்டுவரப்பட்டது. இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய கோரி கடந்த 46 ஆண்டுகளாக போராட்டம் நடந்து வருகிறது. தங்கள் சுதந்திரத்தை விரும்பும் மக்களுக்கு நாட்டில் உள்ள இந்த கடுமையான சட்டத்தால் பிரச்சனை இருந்து வருகிறது. நீண்ட காலமாக அந்த சட்டத்தை ரத்து செய்ய மக்கள் போராடி வருகின்றனர். இந்த ஆண்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இளம் தமிழ் கலைஞர் ஒருவர் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். ராசபாதை வீதி கோப்பாய் வடக்கைச் சேர்ந்த 17 வயதுடைய பிரசாந்த் சச்சின் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த கலைஞர் நேற்றைய தினம் புங்குடுதீவு பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு தவில் கச்சேரிக்கு சென்று வந்துள்ளார். அதன் பின்னர் அச்சுவேலி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் தவில் கச்சேரி இருந்த நிலையில் அவர் அங்கு செல்லவில்லை. அதன் பின்னர் நேற்றிரவு தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். குறித்த கலைஞர் தனது 8 வயதில் தவில் வாசிக்க ஆரம்பித்த நிலையில் தற்போது 17 வயது ஆகின்ற நிலையில் தனது கலைத்திறமையால் பலரது நெஞ்சங்களில் இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனிவரும் காலங்களில் அஸ்வசம நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை ஏழை மற்றும் மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. 2023 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அஸ்வசம நலத்திட்டத்தின் 2ஆம் கட்டம் இந்த ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ள நிலையில் அதற்கான பயனாளிகளின் தரவுகளை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அஸ்வசம திட்டத்தின் கீழ் 2023 ஆண்டில் 4 பிரிவுகளின் அடிப்படையில் சுமார் 16 லட்சம் மக்கள் உதவித்தொகை பெற்றிருந்தனர். எனினும் கடந்த ஏப்ரல் மாதம் இடைக்கால பிரிவில் இடம்பெற்றிருந்த 3,15,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டன. அதேவேளை இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் நலிவடைந்த மக்களுக்கான 3வது பிரிவில் இடம்பெற்றிருந்த 4,25,000 பயனாளிகளுக்கான நிவாரண உதவித்தொகையும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த இரு பிரிவுகளிலும் இடம்பெற்றுள்ள ஏழை மற்றும் மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்கள் மீண்டும் மதிப்பீட்டின் அடிப்படையில் அஸ்வசம உதவித்தொகையை பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் உதவி ஆணையாளர் அசாம் தர்ஷக தெரிவித்துள்ளார். புதிய தரவு சரிபார்ப்பு மற்றும் தகுதி மதிப்பீட்டின் மூலம் உண்மையில் உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு நலத்திட்ட நிதி சென்றடைவதை உறுதிப்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து போலீசாரால் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீதி விபத்துகளை தடுப்பதுடன் பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கடந்த 2 நாட்கள் இந்த விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது பல்வேறு போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபட்டிருந்த 12 அதிவேக சொகுசு மோட்டார் சைக்கிள்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சோதனைகளில் வாகன இலக்கத்தகடுகள் இன்றி இயக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லாமல் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரமின்றி ஓட்டப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் வகையில் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன சாரதிகளுக்கு எதிராக எதிர்காலத்திலும் இதுபோன்ற கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
கையூட்டு ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித நிர்மல ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரோனை தொகுதி அமைப்பாளர் சரித் வசந்தகுமார் அபேசிங்க மற்றும் சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் இயங்கும் வானூர்தி நிலையம் மற்றும் வானூர்தி சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் வருஷ கென்னதிகி அருண ஸ்ரீ சதுரங்கு ஆகியோர் எதிர்வரும் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவினைச் சேர்ந்த ஒருவருக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக அவரது மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சமாக கோரி பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்குவதற்கு போதிய காரணங்கள் முன்வைக்கப்படாததால் அவர்களின் பிணை கோரிக்கையை நிராகரித்த நீதிமன்றம் சந்தேக நபர்களை வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் டெங்கு நோய் தாக்கமானது தற்போதைய நிலையில் எதிர்பாராத விதமாக அதிகரித்து வருவதாகவும் அரசு நிறுவனங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களில் இந்த நிலைமை தீவிரமாக அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பதில் தலைவர் உபுல் ரோகன குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் டெங்கு நோயை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய நேற்று முதல் 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தகவல்களின்படி டெங்கு நோய் காரணமாக இதுவரையில் 29 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையானது 48,287 உயர்வடைந்துள்ளது. அதன்படி பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52% மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். அந்த எண்ணிக்கை 25,167 ஆகும். அத்துடன் டெங்கு அதி அவதான வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 112 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர டெங்கு நோயுடன் சேர்த்து சிக்கன் குன்யா நோயும் தற்போது தலை தூக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக அரசு போக்குவரத்து துறையின் கீழ் புதிதாக கொள்முதல் செய்யப்பட்ட 300 நவீன பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் இன்று சென்னையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவர் நேரடியாக மாநகர பேருந்தில் பயணம் செய்து பொதுமக்களுடன் கலந்துரையாடிய சம்பவம் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து துறையின் சார்பில் சென்னை உள்ளிட்ட 6 போக்குவரத்து கோட்டங்களுக்காக 300 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் 164 டீசல் பேருந்துகளும் 134 சிஎன்ஜி பேருந்துகளும் அடங்குகின்றன. கடந்த 22ஆம் தேதி சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த பேருந்துகள் நிர்வாக காரணங்களால் சேவையில் நிறுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இதனால் பல்வேறு தரப்பினரிடமிருந்து விமர்சனங்கள் எழுந்திருந்த நிலையில் இன்று அவற்றின் சேவை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 32 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சுமார் 700 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெனிசுலாவின் தலைநகர் கராகசிக்கு அருகில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதுடன் இதன் தாக்கம் கொலம்பியாவிலும் உணரப்பட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின்படி மொண்டல்பான் பகுதியில் இருந்து 13.2 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் அளவுகோலில் 7
7.1 ரிக்டர் அளவாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கம் காரணமாக கராகஸில் உள்ள கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அங்கிருந்த மக்கள் அந்த இடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் வெனிசுலாவின் ரிக்டர் அளவுகோலில் 7.5 ரிக்டர் அளவிலான மற்றொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டுள்ளதுடன் இதனால் தலைநகரில் உள்ள சில கட்டடங்கள் இடிந்து விழுந்து கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த இரு நிலநடுக்கங்களை தொடர்ந்து வெனிசுலா மற்றும் அதற்கு அருகிலுள்ள கரேபியன் தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.